அடிமை வாழ்வை விட விடுதலை சாவு மேலானது. விடுதலை அல்லது வீர மரணம் என்று முடிவெடுத்து தன் இளம் வயதிலேயே இம்மண்ணின் விடுதலைக்காக களம் கண்ட மானத்தமிழ் மறவர், எனக்கு பாய்தான் தெரியும், பஞ்சுமெத்தை தெரியாது, எனக்கு மக்களைத்தான் தெரியும், மன்னர்களை தெரியாது, எனக்கு பதுங்கத் தெரியும், பயம் கொள்ள தெரியாது, எனக்கு வேளாண்மை தெரியும், வியாபாரம் தெரியாது என்று தன் வாழ்வில் இதையெல்லாம் கடைப்பிடித்து வாழ்க்கையில் பல ஞானிகள் யோகிகள் தவம் செய்வார்கள். தன் வாழ்க்கையே தவமாக்கி வாழ்ந்த தவ யோகி நாளை இன்று பாலை வாங்குவது போல மக்கள் ஒரு நாள் தண்ணீரையும் வாங்குவார்கள் பணம் கொடுத்து. எதிர்காலத்தில் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் இந்த மக்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மக்கள் வீடு கட்டி வாழத் தொடங்குவார்கள் என்று காலத்தை அன்றே கணித்த கால ஞானி. எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எங்கு திரும்பினாலும் பஞ்சம் என்ற நாடு ஆகிவிட்டது. அன்று லஞ்சம் என்கிற இந்த கையூட்டை பெறுவதற்கு அஞ்சினார்கள், கூசினார்கள். ஆனால் இன்று மூக்குப்பொடி வீதிகளில் பரிமாறிக்கொள்வது போல வெளிப்படையாக லஞ்சத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள் என்று அன்றே இன்றைய நிலையை சாடிய பெருந்தகை. இன்றைக்கு இருக்கிற பொருளாதார நிலையை அன்றே கூறிய எங்கள் ஐயா தேவர் அவர்கள், வேளாண் குடிமக்கள் இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்ததற்கு, இந்த நாடு இவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்ததற்கு காரணம் நாம் சட்டப்படி விடுதலை பெற்றிருக்கமே ஒழிய பொருளாதார விடுதலை பெறவில்லை. காரணம் நம்முடைய பொருளாதார பிடிப்பு அந்நிய நாட்டவரிடத்திலே இன்னும் இருக்கிறது என்று வருந்துகிறார்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என்னிலும் இளைய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு எப்போதும், காவியங்கள் காப்பியங்கள் எப்போதும் மைகளால் எழுதப்படுகிறது, எழுத்தாணிகளால் எழுதப்படுகிறது. ஆனால் வரலாறு எப்போதும் மக்களினுடைய கண்ணீரிலும் இரத்தத்திலும் தான் எழுதப்படுகிறது. அப்படி கண்ணீரிலும் இரத்தத்திலும் எழுதப்பட்ட வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் நாம். பெருங்காமநல்லூரிலே நடந்த ஒரு எழுச்சி மிகுந்த போர் என்பது ஜாலியன் வாலாபாக்கு படுகொலை விட மிக சரித்திர புகழ் வாய்ந்தது. அதை திட்டமிட்டு இவர்கள் மறைத்தார்கள். ஜாலியன் வாலாபாக்கிலே சென்ட்ரல் டயர் சுடுவான் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு திடலை அடைந்திருக்கும் போது திடீரென்று சுட உத்தரவிட்டு பிறான் சுட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் பெருங்காமலும் நல்லூரில் நடந்தது அப்படி அல்ல. குற்றப்பரம்பரை கைரேகை சட்டத்தை எதிர்த்து எமது மக்கள் போராடுகிற போது என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை உறவுகள் கவனித்துக் கொள்ள வேண்டும். சுடச் சொல்லி உத்தரவு போட்ட பிறகு போனால் சுட்டு கொன்று விடுவான், செத்துப்போவும் என்று தெரிந்து நமது மக்கள் வாளையும் வேலையும் ஏந்தி கொண்டு பாய்ந்தார்கள். யாரும் மன்னர் பரம்பரை அல்ல, போர் பயிற்சி எடுத்தவர்கள் அல்ல, உழைக்கும் மக்கள், பாட்டாளி வர்க்க பரம்பரை பாய்ந்து பல நூற்று கணக்கில் உயிர் தியாகம் செய்தார்கள். ஜாலியன் வாலாபாக்கை விட பெரும் புரட்சி களம் நம்முடைய தமிழ் நிலம். அந்த கைரேகை சட்டத்தை போட்டு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நமது மக்களின் விடுதலை வேட்கையை தனித்து விடலாம் என்று எண்ணிய போது அந்த கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய புரட்சியாளர் நம்முடைய ஐயா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். உங்களால் நம்ப முடிகிறதா பாருங்கள். என் அன்பிற்குரிய மக்கள், தினமும் காலையிலும் மாலையிலும் கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், உழைக்கும் மக்கள், புதிதாக திருமணமானவர்கள் எல்லாம் போய் கைரேகை வைக்க வேண்டும் என்ற இந்த இழிநிலையை சுமப்பதற்கு பதிலாக கட்டை விரலை நீங்கள் வெட்டி எறியலாம் என்று சொன்ன ஒற்றை வார்த்தைக்கு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் கட்டை விரலை வெட்டி வீசினார்கள் என்றால் நமது ஐயாவின் வார்த்தையை தங்கள் வாழ்க்கை என்று நமது மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலில் புகுந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடுவே அருகதையற்றவன். உழைக்கிறகை உயர்ந்தது உண்கிறகன் உயர்ந்தது, உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இரண்டு கையும் இணைத்துதான் நாம் வணங்குகிறோம். அந்த சமத்துவ எண்ணம்
எல்லோருக்கும் இருக்க வேண்டும், மனித பிறப்பில் பாகுபாடு பார்க்கக்கூடாது என்று போதித்த பெருந்தகை. வைத்தியநாத ஐயர் அவர்கள் கோயில் நிலைவு போராட்டத்தை மதுரையில் எடுக்கிறார். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் செல்லக்கூடாது என்கிற நிலையை மாற்றுவதற்கு அவர் போராட்டத்தை முன்னெடுத்த போது எல்லோரும் எதிர்த்தார்கள். தெய்வ திருமகன் நமது ஐயா மட்டும்தான், நீங்கள் அழைத்து கொண்டு செல்லுங்கள், நான் உடன் வருகிறேன், எவன் தடுக்கிறான் என்று பார்ப்போம் என்று சாதிய மேலாதிக்கத்தை அடித்து சரித்த பெருந்தகை. அவரை இன்றைய ஒரு சாதி அடையாளமாக மாற்றி நிறுத்தி இருப்பது இந்த கேடுகட்ட திராவிட அரசியல் கட்சிகளின் சூழ்ச்சி. சொந்த சாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து நம் சாதிக்கு தலைமையேறுங்கள் என்று கேட்கிற போது, நான் சமுத்திரம், நான் கடல், என்னை குட்டைக்குள் அடைக்க பார்க்கிறீர்களா, எந்திரித்து போங்கள் என்று பேசிய பெருந்தகை நம்முடைய ஐயா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். உண்மையை சொல், உறக்கச் சொல், அதை உறுதியாக சொல், இறுதி வரை சொல், நீதான் உண்மையான வீரன் என்று சொன்னார். எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு அவர் கற்பித்த பாடம்தான் வழிகாட்டியாக இருக்கிறது. அப்படி வாழ்ந்து காட்டிய பெருந்தகை எங்கள் ஐயா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். ஒரு மனிதன், தலைவர்களாக பல பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். சும்மா பொய்க்கு இதை தெய்வம், அந்த தெய்வம், குடும்ப குல தெய்வம்லாம் போட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் மக்களின் மனதில் நிலைத்து வாழக்கூடிய ஒரு இடத்தை எங்கள் ஐயா பெற்றிருக்கிறது. காரணம், நம்முடைய மறை போதிப்பது போல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று எமது மறை பாடியதற்கேற்ப வாழ்ந்த பெருந்தகை எம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அன்பிற்குரிய சொந்தங்கள், புத்தன் போதித்தது போல மண்ணாசை, பொன்னாசை, மக்களாசை அனைத்தையும் துறக்க வேண்டும் என்றார். கூடுதலாக எங்கள் ஐயா புத்தனைப் போலவே பதவியாசையும் துறந்த ஒரு துறவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைமுறை பிள்ளைகள் ஐயாவினுடைய வரலாற்றை இவர்கள் சாதிய சிமிழ் கொண்டு அவரை மூடிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அதை திறந்து நீங்கள் வாசித்து அவருடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஐயாவினுடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் அவர் எந்த உயர்ந்த லட்சிய நோக்கத்தை கொண்டிருந்தார்கள்? எங்கள் முன்னவர்கள், எங்கள் தாய் நிலம் எவரிடத்திலும் அடிமைப்பட்டு விடக்கூடாது, எங்கள் உயிரினும் மேலானது எங்களின் உரிமை. இந்த கோட்பாடுகளை கொண்டு அவர்கள் வழி வழியே நடந்து எமது இனத்தின் உரிமையையும் எங்கள் தாய் நிலத்தையும் பாதுகாப்போம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் எங்கள் ஐயா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக, புகழ் வணக்கமாக, மலர் வணக்கமாக, சுடர் வணக்கமாக இருக்க முடியும். எனவே இளைய தலைமுறை பிள்ளைகள் இன்றிலிருந்தாவது நம்முடைய ஐயாவினுடைய வரலாற்றை படியுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு இனத்திற்கும் வரலாறு தான் வழிகாட்டுகிறது. வீழ்ந்துவிட்ட தேசிய இனங்கள் வரலாற்றிலிருந்து தான் மீளெழுச்சி கொள்கிறது. நாம் வீழ்ந்து கிடக்கிறோம். எழுவதற்கு நமது ஐயா ஆகச்சிறந்த வழிகாட்டியாக இருப்பார்கள். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் அதை எடுத்து படிப்பதன் மூலமாக அந்த பெரும் மகனுக்கு நாம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.